இப்போ விஜயை சுத்தி பல விஷயங்கள் போகுது. விஜய் தரப்புல கூட்டணிக்கு நாங்க இல்லைங்க, நாங்க உங்களோட வரலைங்கன்னு சொன்னா கூட கடம்பூர் ராஜு வாங்க வாங்கன்றாரு. நயினா நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கடம்பூர் ராஜ கருத்தை ஆதரிச்சு எல்லாரும் ஒன்றிணைங்கன்றாரு. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் அவங்க கூட கூட்டணிக்கு வரலைங்க வரலைங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வாங்க வாங்கன்றாங்க. இது தேர்தல் சமயத்துல எங்க நகரும்? ஒருவேளை நீங்க வந்துதான் ஆகணுன்ற இடத்துக்கு இல்ல நகரல. அது இந்த பேச்சு அப்படியே ஓடும். இன்னும் 9-10 மாசம் இருக்குது. அப்படியே அது இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வாங்க வாங்க வாங்கன்னு பாமக அப்படி இவங்க கடம்பூர் ராஜும் நயினார் நாகேந்திரனும் கூப்பிடுறாங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பலவீனமா இருக்காங்கன்றது அது காட்டுது. இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல. அதனாலதான் விஜயை கூப்பிடுறாங்க. கீழே ஏடிஎம்கே தொண்டர்கள் இந்த அலையன்ஸை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. திரும்பவும் சொல்றாரு 70% அதிமுக தொண்டர்கள் பாஜக அலையன்ஸை நிராகரிக்கிறார்கள். இது ஏடிஎம்கேக்கும் நல்லா தெரியுது, பிஜேபிக்கும் நல்லா தெரியுது. தலைவர்கள் அத்தனை பேருக்கும் 100% ஏடிஎம்கே தலைவர்களுக்கு தெரியுது இது வழங்காது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க, விஜய் உள்ள கூப்பிடுறாங்க. நீ இது எங்களால முடியல, நீ உள்ள வா அப்படின்னு அவரையும் புதகுழி இழுக்கிறாங்க. அவர் என்ன ஆவார்ன்றது அவருக்கு தான் நம்ம கேட்கணும். இவங்க திரும்ப திரும்ப இந்த அப்பீல் கொடுக்கறது எதனாலன்னா இவங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல.